என்ன ராணி, பிளான்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? வீராவை நாளைக்கு லாக் பண்ணிடலாம்ல? நான் விரிச்ச வலையில சும்மா மான் குட்டி மாதிரி துள்ளி வந்து விழுந்திருக்கான். தப்பிக்கவே முடியாது. சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா அதே. வாவ், சூப்பர். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செஞ்ச சத்தியத்தை மீற மாட்டாங்கல்ல? ஆமா, அதுவும் வீர ரொம்ப சென்டிமெண்டான ஆளு. மாமனார் பேச்ச மீறவே கூடாதுன்னு நினைப்பான். அதனால கண்டிப்பா அவன் இந்த வீட்டை தாண்டி எங்கேயும் போக மாட்டான். அது நீ எனக்கு ஒரு வேலை பண்ண. சொல்லு ராணி. இன்னைக்கு அந்த வீரா நிம்மதியா தூங்கவே கூடாது. அவ தூக்கத்தை நீ கெடுக்கணும். ஏதாச்சும் ஒரு புது நம்பர்ல இருந்து வீராவுக்கு போன் பண்ணி நல்லா வெறுப்பேத்தி விடு. ஒரு கட்டத்துல அவ டென்ஷன் தாங்காம போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நாளைக்கு நீ எங்க இருப்ப, என்ன பண்ணுவ, புது புது நம்பர்ல இருந்து போனை போட்டு அவளை கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணணும். என்ன அது சிரிக்கிற? ராணி, அந்த தப்பை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. குறிப்பா யார் அடிக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. இதுல மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயத்துல வீராவை நம்ம ஒளிஞ்சிருந்துதான் அடிக்கணும். நம்மளை சுத்தி என்னதான் நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அவ புலம்பி தவிக்கணும். அப்போ நீயும் நானும் அவ முன்னாடி நின்னு நீயும் நானும் தான் செஞ்சோன்னு கெத்தா சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமை எனக்கு பிடிக்காத வார்த்தை. நான் நினைச்சது அடுத்த செகண்டே நடக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். ஆனா நான் இந்த குடும்பத்துக்குள்ள வாழ வந்ததுக்கு அப்புறம் நான் பல விஷயத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கேன். இதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்ல ஆதி? கண்டிப்பா கிடைக்கும். நம்ம உழைப்புக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும்.